ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீடியோவில் என்னோடய ஹேண்ட்பேக்கில், அதாவது ஸ்கூலுக்கு கொண்டு போகிற இந்த ஹேண்ட்பேக்கில் என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாமா? இந்த ஹேண்ட்பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளேஸு, அப்புறம் 2 சைடு ஜிப்பு வச்சுருக்கோம், அப்புறம் பின்னாடி ஒரு இது இருக்குது. ஓகேங்களா? இப்போது இதில் நம்ம என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து இந்த ஹேண்ட்பேக்லாம் நம்ம முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம உள்ளெல்லாம் செட் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி எந்த ஒரு செட்டிங்கும் நான் பண்ணலை. எப்போதும் நான் எடுத்துகிட்டு போகிற பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க, அவ்வளோதான். எடுத்தோடனே இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். சரியா ஜாஃபர்? அந்த இதில் என்ன இருக்குன்னு எடுத்து வை. வெளியில் இருக்குது பார். எடுத்தோடனே அதான்டா எடுக்கிறான். சரி, இது இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் இது இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த லிப் பாம். சரிங்களா? லிப் பாம் தான் இது. அடுத்ததாக இந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து ஈஸியாக எடுக்கிற மாதிரி, தேடுற மாதிரி இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த இங்க் பென்னு, காட்ரேஜு, அப்புறம் எப்போதுமே நான் பேக்கில் வச்சுருக்கேன் இந்த ஐப்ரோ அண்ட் லிப் பாம். இது எப்போதுமே இருக்கும். இந்த இங்கு பேனாக்கு இது சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக இருக்குது. இது ஒரு குட்டி ரப்பரு. நம்ம 90s கிட்லாம் லப்பர் தானே சொல்லுவோம், அதே மாதிரி எனக்கு வந்துருச்சு வாயில். ரப்பர், எரேசர், அதுக்கப்புறம் அந்த கிளிப்பு. இது குப்பையெல்லாம் வந்து விழுதுன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பிளாக் பென்னு, பென்சிலு, இதெல்லாம் வந்து இதில் இருந்துச்சு. சரியா? இப்போ அடுத்தது ஓப்பன் பண்ண ஜாஃபர், மெதுவா. சரி, அதில் என்ன இருக்குது எடுத்து வெள்ளவை. இரு வெயிட். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஜாப்க்குள்ள பின்னு எப்போதுமே மிஸ் ஆயிரும், அதுக்காக இது எப்போதுமே இருக்கும். அடுத்தது வந்து இந்த எரேசர். இது வந்து புது எரேசர் போட்டது. இது இருக்குதா? அதுக்கடுத்து இது வந்து உங்களுக்கே தெரியும், ப்ளூடூத்து. அடுத்தது கிளிப்பு. எப்போதுமே நம்ம பேக்கில் ஒரு கிளிப்பு, இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு ஏதாவது தேவையான திங்ஸ் எல்லாமே வச்சுக்கணும்ல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் எடுத்து போட்டுட்ருக்கான். போடு. குப்பை சாக்லேட் பேப்பர்லாம் போடலாம்டா. அதெல்லாம் கீழே வை. இது வந்து லிப் பாமு. ஐடி கார்டு. இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரியா? பார். ஒரு இது வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரு. ஏதாவது மழை எதுவும் பேஞ்சிச்சு அப்படின்னா வெயிட் பண்ணு. இந்த புக்கெல்லாம் நம்ம டக்குன்னு இந்த ஹேண்ட்பேக் மட்டும் நான் எடுத்துகிட்டு போயிட்டேன், ஹேண்ட்பேக்கும் லஞ்ச் பேக்கும் எடுத்துகிட்டு போயிட்டேன்னா புக்கெல்லாம் டக்குன்னு நம்ம ஏதாவது எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்தால் இதில் வச்சுக்கலாம்ல. ஸோ அதனால் இந்த பை ஒன்று சும்மா நம்ம இதை வச்சுக்கிறது தான். ஏதோ சாரிக்கு அந்த மாதிரி வரும்ல. அடுத்து இது வந்து அம்மாவோட புக்கு. இது என்னோட நோட்டு, முக்கியமான நோட்டு. இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸு, அப்புறம் என்ன எழுதியிருப்பேன்னா அவங்களோட ஃபீஸ் பேமெண்ட் சம்மந்தமாக, புக்கு யார் கொடுத்தங்கிறது சம்மந்தமாக, அப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் யார் இருக்காங்க சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. ஸோ அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போதும் இது என்னோடய ஹேண்ட்பேக்கில் தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைரி எப்போதுமே இருக்கும், ஸ்கூல் டைரி. இதில் ஸ்கூல் சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. ப்ளஸ் என்னோடய முக்கியமான திங்ஸ், நோட்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். ஸோ இந்த டைரி, அதுக்கப்புறம் ரப்பர் பேண்டு. அடுத்து வேறு என்ன இருக்குது பார். ஒரு ஸ்கெட்சு, மூடி. நம்ம பேக் உள்ளதே எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இந்த சைடில் இருக்கு பாரு, அதை ஓப்பன் பண்ண. நம்ம இந்த சைடில் பேக்கையும் ஓப்பன் பண்ணி கூட என்ன இருக்குது. இரு என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து இந்த சாரீ சேல்ஸ் பண்ணுறேன்னா அதோட பில்லு. ஓகேவா? எப்போயுமே இருக்கும், தேவைப்படும் இல்லையா? அடுத்தது இந்த கையில் இருக்கிறது கூட ஹார்ட்டு. இது வந்து ஹார்ட்டு. அப்பப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது வரைஞ்சி கிழிச்சு எனக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து என் பேக்கில் தான் இருக்குது ஒன்று. அடுத்து சரி மணி கொடு. இந்த ஃபோட்டோ எங்கே எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் தான் எடுத்தேன், உக்கடத்தில் எடுத்த ஃபோட்டோ. அப்படி ஒரு கிளாரிட்டி கிளியர் இருந்திருக்கு. இதை காப்பிக்கு நான் கொடுக்குறப்போ இது மாதிரி எனக்கு ஒரு 4 காப்பி வேணும்னு சொல்லி நான் ஃபோட்டோ இதில் போய் கொடுக்குறேன். அவங்க சொல்கிறாங்க எங்கே எடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி கோயம்புத்தூரில் எடுத்தது அப்படின்னு. அப்படியா? இதை கண்டிப்பாக பத்திரமா வச்சுக்கோங்க, இல்லைனா அப்படி ஒன்றும் இங்கே இந்த ஃபோட்டோ இல்லாமலாம் இருக்காது, பட் நல்ல கிளாரிட்டியாக இருக்கனால உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் அந்த நம்பர் கால் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், நோட் பண்ணியிருக்காங்க, தருவாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நல்ல ஃபோட்டோ அது. ஓகே, அதே மாதிரி. சரி, ஓகே. நம்ம ஹேண்ட்பேக், இத்தினோண்டு ஹேண்ட்பேக்கில் இவ்வளோ பொருள் வச்சுருக்கோம், இவ்வளோ திங்ஸ் நம்ம வந்து வச்சுருக்கோம். மேபி இது கம்மின்னு கூட சொல்லலாம். இது இல்லாமல் நம்ம புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு தனியான பை தானே இருக்கும். எப்போதும் நான் கெப்ட் பண்ணியிருக்க இந்த திங்ஸ் தாங்க என்னோடய ஹேண்ட்பேக்கில் இருக்கிறது. இதில் வந்து நான் எந்த சேஞ்சுமே பண்ணல. ஸோ நம்ம இன்றைக்கி ஹேண்ட்பேக் வந்து ஷோ பண்ணி காட்டலாம், அதில் முன்னாடியே இதெல்லாம் செட் பண்ணுவோம், அந்த மாதிரி தாட் இல்லை எனக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி குப்பையாக தான் இருக்கும், பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஜாஃபர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். பாய்.